திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, நிலுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, நிலுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பொது காலத்தின் 30ஆம் ஞாயிறு திருப்பலியை நம் அனைவரும் இணையத்தின் வழியாக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த கல்வாரி பழியை நிறைவேற்றுகிற இந்த தருணத்தில் உங்கள் அத்தனை பேரையுமே இந்த நேரத்தில் ஆண்டவர் முன்பாக ஒப்பு கொடுத்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலையை அடைவதற்கும் அந்த வெற்றியை நாம் எப்பொழுதும் தக்க வைத்து கொள்வதற்கும் பல விழுமியங்களை, நம்ம வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பல விழுமியங்களை நம்முடைய சமயம், நம்முடைய இந்த விவிலியம் கற்றுக் கொடுப்பதாக பார்க்கிறோம். அதில் ஒரு முக்கியமான விழுமியம் என்ன அப்படின்னு சொன்னால் தாழ்ச்சி. அன்பிற்குரியவர்களே, வெற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சாதனையை நாம் படைக்க வேண்டும் என்பது அல்ல, மாறாக நாம் எல்லோருமே இந்த பூவுலகில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிறப்பிற்கான காரணம் என்பது நாம் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொதுவான காரணம் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல மனிதனாக அந்த மனிதன் அப்படிங்கிற அந்த வாழ்வை, அந்த வெற்றியை அடைவதற்கு நமக்கு இந்த தாழ்ச்சி அப்படிங்கிற ஒரு பண்பு நலன், குணநலன் முக்கியமாக தேவைப்படுகிறது. அது நம்ம எல்லாருக்குமே இருக்குதா அப்படின்னு சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் நாம் ஒரு சிறிய காரியத்தை செஞ்சுட்டு தற்பெருமை கொள்வதும், நாம் தான் ஏதோ பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி என்னாலும் நம்முடைய தற்பெருமையை பேசிக்கொள்வதும், என்னுடைய பெருமையை பேசணும் அப்படிங்கிறதுக்காக 4 பேர் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களே என் பெருமையை சொல்லுங்கள் அப்படிங்கிறது, நமக்கு நாமே ஃப்ளெக்ஸ் அடித்து போட்டுக்கிறது, நமக்கு நாமே வீடியோ பண்ணி போட்டுக்கிறது, இப்படியாக சிறு சிறு காரியங்களை நாம் வெற்றி கொள்ளும் பொழுது அந்த வெற்றியை நம்ம தலைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த நேரங்கள்ல எல்லாம் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நினைத்து பாருங்கள். ஒரு இறை மகனாக பிறந்து தாழ்ச்சியோடு தன்னை அடிமை நிலைக்கு தன்னையே மாற்றிக்கொண்டு நம்முடைய மீட்பிற்காக எவ்வளோ ஒரு தாழ்ச்சியான வாழ்வு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நாம் விவிலியத்தில் அவருடைய வாழ்வை பார்க்கிறோம். எந்த இடத்துல கூட தனக்கான இறைமகன் அப்படிங்கிற அந்த திமிரோ, அந்த ஆணவமோ, அதிகாரமோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம், மனிதனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வெளிப்பட்டதாக நாம் பார்க்க முடியாது. கடவுள் அப்படிங்கிற ஒதுக்கி வச்சாலும் அவர் ஒரு முழுமையான நல்ல மனிதனாக அந்த வெற்றியை, அந்த உச்சத்தை அடைந்தார். நாமும் நல்ல மனிதன் அப்படிங்கிற அந்த வெற்றியை அடையணும் அப்படின்னு சொன்னால் தாழ்ச்சி அப்படிங்கிற குணநலத்தை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். மாறாக நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தின் அடிப்படையில், மனிதனே வகுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஜாதியின் அடிப்படையில் நான் உயர்ந்தவன், நான் பணக்காரன், நான் மேலே இருக்கிறவன் அப்படிங்கிற ஆணவம் அதிகாரம் இருந்தால் அதை ஆண்டவர் அழித்து விடுவார். எந்த சூழ்நிலையிலாவது நான் உச்சத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே நேரத்தில் நம்ம கீழே தாழ்த்தப்படுவோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு இந்த தாழ்ச்சி அப்படிங்கிற குணநலத்தோடு வாழ சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீ வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவசனங்கள் 12-14 மற்றும் 16-18 முடிய. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார்.
கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைப்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்றார், தம் தீர்ப்பை செயல்படுத்துகின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அகற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இரண்டாம் வாசகம். எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6-8 முடிய மற்றும் 16-18 முடிய. அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நினைவுற்று அனைத்து நாட்டவருக்கும் அதனை கேட்க வேண்டுமென்று அவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார்.
அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனங்கள் 9-14 வரை. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஊமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளை, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தின் 30வது ஞாயிறில் இருக்கும் நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு யதார்த்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடிய, யதார்த்த வாழ்க்கையில் அழகை நம்மை எளிதாக தூண்டக்கூடிய, தூண்டி பாவத்திற்கு தம்மை உட்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். பெருமை, தற்பெருமை, வீண் பெருமை, மொத்தத்தில் பெருமை. அந்த பெருமையால் விளையும் தீமைகள் என்ன என்பதை இந்த நாளில் இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக நற்செய்தியிலேயே அத்துணை காரியங்களும் இருக்கிறது. என்ன ஒரு ஊமை தொடங்குகிறது அப்படின்னா, ஒருவர் நேர்மையாளர் என்று தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்குகிறார். அவருக்கு ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்றார். தன்னை நேர்மையாளர்னு காமிச்சுக்கிறன்றதுக்காண்டி அடுத்தவங்களை இகழ்ந்து ஒதுக்குற ஒருத்தருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுன்றதுக்காண்டி ஆண்டவர் ஊமையை சொல்றார். அது என்ன ஊமை? 2 பேர் ஜெபிக்க போறாங்க. அதுல ஒருத்தர் ஆயக்காரர், வரி தண்டுபவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் ஒரு பரிசேயர். அந்த பரிசேயன் எப்படி போய் கடவுள்கிட்ட ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, அந்த வார்த்தையை அப்படியே வாசிக்கிறேன். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரோர் போன்ற மற்ற மக்களை போல அல்லாமல், ஏன் இந்த வரி தண்டுபவரை போல அல்லாமல் இருப்பதற்காக நன்றி. கடவுளுக்கு நன்றி சொல்றதற்கு 1008 காரியம் இருக்குங்க. உங்களுடைய உடலுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்கு நன்றி சொல்லலாம், உங்களுடைய கல்விக்கு நன்றி சொல்லலாம், உங்களுக்கு கொடுத்திருக்க ஞானத்திற்கு நன்றி சொல்லலாம், உடன்பிறப்புகளுக்காக, குடும்பங்களுக்காக நன்றி சொல்லலாம், நண்பர்களுக்காக நன்றி சொல்லலாம், இந்த இயற்கைக்காக நன்றி சொல்லலாம், இந்த அரசுக்காக நன்றி சொல்லலாம். ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது நன்றி சொல்வதற்கு. ஆனால் இந்த குறுக்கு புத்திக்காரன், சிறு புத்திக்காரன் எப்படிப்பட்ட ஒரு நன்றியை சொல்லுகிறான் என்றால், ஆண்டவரே, நான் இந்த விபச்சாரியை போலவோ, கொள்ளையர்களைப் போலவோ, நேர்மையற்றவர் போலவோ, இந்த என் பக்கத்துல இருந்து வேண்டிட்டு இருக்கிறானே இந்த வரி தண்டுபவர் போல அல்லாமல் நான் இருப்பதற்கு உமக்கு நன்றி அப்படின்னு சொல்றான். இந்த நன்றியை கடவுள் ஏற்றுக்கொள்வார் என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கட்டாயம் நினைக்கிறேன். எல்லாருமே சொல்லுவீங்க ஏத்துக்கிறவே மாட்டார்னு. ஏத்துக்கிறவே மாட்டார்னு சொல்ற நமக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு பெருமையின் புத்தி சில நேரங்களில் தலையெடுக்குது. அப்படின்றதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சிந்தனைக்குரிய ஒரு காரியமாக தந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம், பெருமை, தற்பெருமை அப்படின்றதுக்கு. ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு அருங்காட்சியகம், அது இசை மேதை, இசை சாம்ராஜ்யத்தினுடைய இன்றைக்கும் ஒரு புதிராக காணப்படக்கூடிய
பித்தோவான் அவருடைய அருங்காட்சியகம். அந்த அருங்காட்சியகத்தை சுற்றி காமித்து கொண்டிருக்கிறார் அங்கே இருக்கிற மேற்பார்வையாளர். அப்போ எல்லாமே அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் அங்கே இருக்குது. அங்கே ஒரு அருமையான ஒரு பியானோ இருக்குது. அப்போது அந்த மேற்பார்வையாளர் சொல்லுகிறார், இந்த பியானோ மிகவும் பித்தோவானுக்கு நெருக்கமான பல பாடல்கள் இந்த பியானோல இருந்து தான் அவர் உருவாக்கினார். பல இசை கோர்வைகளை இதிலிருந்து தான் உருவாக்கினார். குறிப்பாக மூன்லைட் சொனாட்டா அப்படின்ற பாட்டுலாம் இதுலேருந்து தான் வந்துச்சு. மூன்லைட் சொனாட்டா எல்லா நாட்டிலையுமே ஃபேமஸான ஒரு பாட்டு. இதுலேருந்து தான் அவர் கம்போஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணிட்டா, ஓடி போய் லவக்குன்னு அந்த மூன்லைட் சொனாட்டாவை அப்படியே அந்த நோட்ஸை பார்த்து அப்படியே வாசிக்கிட்டே இருக்கார். அப்போது அந்த மேற்பார்வையாளர் கேட்டார், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உங்களுக்கு தெரியலையா, நான் வாசிக்கிறது தெரியலையா, மூன்லைட் சொனாட்டா அந்த பாட்டு தான் நான் வாசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மேற்பார்வையாளர் சொன்னாராம், நேற்று பாலிஷ் போலந்து நாட்டில் இருக்கிற அங்கே இருக்கிற ஒரு இசை மேதை வந்தார், பெத்தர்வஸ்கி அவர் பேர். அவர் நேற்று வந்திருந்தார் அந்த இடத்திற்கு. அவர் வாசிச்சாரா அப்படின்னு அந்த அம்மா வேகமாக கேட்டாங்க. அதுக்கு அந்த மேற்பார்வையாளர் சொன்னாராம், நேற்று அவர் வந்தார், நான் கூட சொன்னேன் நீங்கள் வாட்ச் பாருங்க அப்படின்னு. அதுக்கு அந்த இசை மேதை சொன்னார், பாலிஷ் நாட்டினுடைய அந்த இசை மேதை பெத்தர்வஸ்கி சொன்னார், பித்தோவான் தொட்ட அந்த பியானோவை தொடுவதற்குரிய தகுதி திராணி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பியானோவை தொட்டு வணங்கிட்டு பின்னாடி நின்றுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம். எவ்வளோ பெரிய ஒரு தன்னடக்கம் நிறைந்த ஒரு இசை மேதை, எவ்வளவு தூரம் தற்பெருமையும் வீண் பெருமையும் கொண்ட அந்த ஒரு சிறுபிள்ளைத்தனமான காரியத்தை அந்த பெண் பிள்ளை செய்திருக்கிறார். இந்த ரெண்டையுமே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, வீண் பெருமை கொள்ளாதீர்கள், வீண் பெருமை கொள்ளாதீர்கள். பெருமைப்படலாங்க, உங்களை பற்றி நீங்கள் பெருமையாக நினைக்கலாம், அதில் தப்பே இல்லை. உங்களை குறித்து பெருமையாக நினைப்பதற்கு உங்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது, அதற்கான தகுதியும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பெருமையாக சொல்வதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ஒருபோதும் நம்ம நினைக்கக்கூடாது. இன்னொன்னே நான் சொல்கிறேன் பார்த்துக்கங்களேன், பெருமைன்னு சொல்கிறத விட உங்களை நல்லவன்னு நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு, என்ன நல்லவன்னு நான் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, எனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. ஆனால் நான் நல்லவன்னு அடுத்தவன் ஏற்றுக்கிறனும் நான் ஒருபோதும் எதிர்பார்க்கக்கூடாது. நான் நல்லவன் சொல்கிறதுக்கு எனக்கு எப்படி உரிமை இருக்கோ அதுபோல ஒவ்வொருத்தருக்குமே தான் நல்லவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. உரிமை இருக்கா இல்லையா? இருக்குது. நான் எப்படி என்னை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறதோ அதே போல் மற்றவர்களுக்கும் அவர்கள் பெருமையை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் குறிப்பாக இந்த ஊடக உலகம் நமக்கு வித்தியாசமான ஒரு பார்வையை கொடுத்திருக்கிறது. என்னது, நான் என்னைய நல்லவன்னு சொல்றதுக்கு ஒரு காரியமா நம்ம செய்யறது என்னன்னா, அடுத்தவன் கெட்டவன் அப்படின்றத நம்ம சொல்றோம். அடுத்தவனுடைய பெயரை கெடுத்து அந்த இடத்துல நம்ம நல்லவனா வர்றதுக்கு நினைக்கிறோம் அப்படின்னா அது மிக மிக கொடுமையான, கடவுளால் அருவருக்கத்தக்க ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒரே ஒரு விளம்பரத்தை மாத்திரம் சொல்கிறேன். நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய விளம்பரம் தான். ஒரு பேராஷூட் விளம்பரம் போடுவாங்க. அந்த பேராஷூட் விளம்பரம் ப்ளூ கலர் டப்பாவாக இருக்கும். அதில் எந்த விளம்பரத்திற்கான எந்த பேருமே இருக்காது. அதுக்கு பக்கத்தில் பேராஷூட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விளம்பரத்தோட பேர் ஒட்டப்பட்ட அந்த ப்ளூ கலர் பாட்டில் வந்தோடனே இதை தட்டி தூக்கி எறிவாங்க. அப்படி செய்வாங்க, பார்த்துருக்குறீங்களா? அப்புறம் என்ன அர்த்தம், இவனை இருக்கிறானே அவன் நல்லவன் இல்லை, அவனை தூக்கி போடுங்க, அவனால் உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, நான் தான் நல்லவன் அப்படின்னு சொல்கிறாங்க. துவைக்கிற துணி பவுடரை காமிப்பாங்க. ஒரு அம்மா துவைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அம்மா பயன்படுத்துகிற பவுடரில் பேரே போட்டிருக்காது, வெறும் பவுடரை போட்டு துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து ஏரியல், சர்ஃபெக்சல், ரின் அப்படின்னு சல்லுன்னு ஒரு பாக்கெட்டை நிப்பாட்டி ஒரு லிக்விட் மாதிரி நிப்பாட்டி இதை பயன்படுத்துங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னா அவன் சரியில்லை, நான் நல்லவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது விளம்பர உலகில் மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறது. எல்லா இடத்துலையும், குறிப்பாக அரசியலில் நான் பார்க்கிறேன். எனக்கு பல நாட்களாக எனக்கு அரசியலை குறித்த ஒரு கனவு இருக்கிறது. எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்ப்பு அரசியல், எதிர்ப்பு அரசியல், எதிர்ப்பு அரசியல் தான் சொல்கிறாங்க. புதிதாக தொடங்கப்படுகிற எல்லா கட்சிகளுமே, மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், உலகளாவ கட்சிகள், நான் சொல்கிறேன், எல்லாருமே புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு, அதற்கு முன்னாடி ஆட்சியிலோ அதற்கு முன்பாக ஆட்சியிலோ இருந்தவருடைய பேரை டேமேஜ் பண்ணுறதற்கு, அதை பழுதடைய செய்வதற்கு கொடுக்கிற நேரத்தை புதிதாக ஆரம்பித்திருக்கிற தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பயன்படுத்தினாங்கன்னாவே அவங்க கட்சி வளர்ந்துடும், அவருடைய கொள்கைகள் மக்களிடம் போய் சேரும். ஆனால் புதிதாக வருகிற எல்லாருமே கட்சிகள் மற்ற நான் அடிப்படையாக சொல்கிறேன், எல்லா கட்சிகளுமே ஒரு எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்கிறாங்க இல்லையா? எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறது, நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, ஏன் இப்படி ஒரு எதிர்ப்பு அரசியலை மக்களிடம் கொண்டு வர்றாங்க?
ஏற்கனவே ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ ஒரு ஆட்சியில் இருக்கிறது, புதிதாக ஒரு அமைப்போ ஒரு ஆட்சியோ ஒரு கட்சியை தொடங்குறாங்க அப்படின்னா இவங்க நல்லா செய்கிறாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் இவர்களிடம் இருக்கிற ஒரு சில குறைகளை காட்டிலும் எங்களால் நிறைவாக செய்ய முடியும் அப்படி சொல்லலாம். இவங்க நல்லா செய்கிறாங்க, ஆனால் இவங்களை விட எங்களால் ஒருபடி நல்லாக செய்ய முடியும், நன்றாக ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்னு எந்த கட்சியுமே சொல்றது இல்லையே, எந்த கட்சியுமே சொல்றது இல்லையே. இதற்கு காரணம் என்ன? பின்னிலையில் தன்னை நல்லவன் என்று சொல்லுவதற்கு அடுத்தவனை கெட்டவனாக காமிப்பது. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு செயல். தன்னை நல்லவன் என்று சொல்லுவதற்கு அடுத்தவனை கெட்டவன் என்று சொல்றதுனா ஒரு வார்த்தையில சொல்றது இல்லை. அவனுடைய குடும்ப பெயரை, அவனுடைய வளர்ச்சியை, அவனுடைய உழைப்பை எல்லாத்தையும் மட்டந்தட்டி அடிச்சு நொறுக்கி அதை தும்சம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தன்னை நல்லவனை போல காட்ட விரும்புகிற மனிதர்களைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் சாடி சொல்லுகிறார். வரி தண்டுபவனுக்கும் பரிசேயனுக்கும் இருக்கிற மனநிலையை ஒப்பிட்டு பார்க்க சொல்லுகிறார். ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நீதி தலைவர்கள்ல 7வது அதிகாரத்தில் இருக்கிற 2வது வசனத்தை பாருங்களேன். ஆண்டவர் கிதியோனை நோக்கி சொல்லுகிறார், உன்னுடன் இருக்கும் மக்கள் ஏராளமாக இருப்பதால் மிதியானியரை அவர்கள் கையில் ஒப்படைக்க மாட்டேன், இல்லையேல் எம் கையே எம்மை காத்தது என்று கூறி இஸ்ரேல் மக்கள் எனக்கு எதிராக தற்பெருமை கொள்வர். இது ஒரு பெரிய கதை. தயவு செஞ்சு நீங்க நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தை போய் வாட்ச் பாருங்க. கிதியோன் எப்படி அந்த கிதியோனிடம் இருக்கிற மக்கள் தொகையை ஆண்டவர் எப்படி குறைப்பாரு, போய் தண்ணியை குடிக்க சொல்லுவார், அதில் நாள் யார் நக்கி குடிக்கிறாங்களோ அவங்கள மாத்திரம் கூட்டிகிட்டு போனுவார். அது ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையாக இருக்கும். கிதியோன் சொல்வார், ஆண்டவரே இந்த நம்பரை வச்சுக்கிட்டு நான் எப்படி அவ்வளோ பெரிய மிதியானியருடைய படையை போய் நான் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் இந்த வசனத்தெல்லாம் சொல்லுவார். இப்போ போய் வெல்லு, அப்போத்தான் அவனுடைய வெற்றிக்கு காரணம் நான் என்பதை உணர்வான், தற்பெருமை கொள்ளாத ஒரு சமூகமாக இந்த இஸ்ரேல் சமூகம் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதாக அந்த நீதி தலைவர்கள் புத்தகம் 7வது அதிகாரத்தில் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் அதை வாசிச்சு பாருங்க. கிதியோனுக்கும் ஆண்டவருக்கும் இடையே நடைபெற்ற அந்த உரையாடல் ரொம்ப அழகா இருக்கும். அதை வாட்சி பாருங்க. எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்க வேணாம். திருப்பாடல்கள் பாருங்களேன், 59வது அதிகாரத்தில் 12வது வசனம், அவர்களின் வாய் பேசுவதும் நான் உரைப்பதும் பாவமே, அவர்கள் தற்பெருமை அவர்களை சிக்க வைக்கும். தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நீ பெருமை பேசுற, வீணான பெருமையை பேசி கொண்டிருக்கிறாயா, உன்னை அழிப்பதற்கு வேறொரு கிரகத்துல இருந்தெல்லாம் யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை அழிப்பதற்கு உன் உடன்பிறப்புகள் தேவையில்லை, உன்னை அழிப்பதற்கு உனக்கு எதிரிகள் தேவையில்லை, உன்னை அழிப்பதற்கு நீயே போதுமானதாக இருப்பாய். அதுல என்னது? உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நாக்கில் இருக்கிற சுழி உன்னை கட்டாயம் காலி பண்ணிப்புறோம் அப்படின்றத ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்றார். யோசிச்சு பார்க்கணும், எதற்காக நாம் இன்றைக்கு பெருமை பேச வேண்டும்? தமிழ்நாட்டில் பெருமை அப்படின்னாவே அது ஜாதி தான். இன்றைக்கும் என்னுடைய பார்வைக்கு வரக்கூடிய முதல் சிந்தனை என்னன்னா அது ஜாதி தான். அதெல்லாம் எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னால் ஒரு காரியத்தை நானாக உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னா அதை குறித்து நீங்கள் பெருமை பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. நான் கஷ்டப்பட்டு படித்து வேலை வாங்கி இன்னைக்கு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறேன் அப்படின்றத நீ 4 பேர்கிட்ட பெருமையாக சொன்னேன்னா அதை கூட ஏற்றுக்கலாம். சரி, அவன் ஏதோ ஒரு நிலையில் இருந்தாயா, இன்னைக்கு இவ்வளோ தூரம் அந்த ஏழ்மையான நிலையிலிருந்து முன்னேறி அந்த குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு உயர்த்தினது அவன் தான். அவனுடைய பெருமையில் ஒரு நியாயம் இருக்குது, அதை ஏற்றுக்கலாம். ஆனால் உனக்கு சம்பந்தமே இல்லாத, துளியும் நீ ஒரு பங்களிப்பு கொடுக்காத ஏதோ ஒரு சமூகத்தில் பிறந்துட்டோம் அப்படின்றதுக்காண்டி அதை குறித்து நம்ம ஒரு பெருமையாக நினைக்கிறோம்னா நம்மளை மாதிரி ஒரு ஈத்தர புத்தி உள்ளவன் யாருமே இல்லை. அப்படி நீங்கள் உங்களுடைய ஜாதியை குறித்து நீங்கள் ரொம்ப கர்வமாக பெருமையாக நினைக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த பதில். நம்மளை போல ஈத்தரமான அது ஒரு கீழ்த்தரமான கீழ்ப்புத்தி உடையவர்கள் யாருமே இல்லை. அதனால ஃபாதர் நான் என்ன ஃபாதர் பண்ணுவேன், நான் அந்த சமூகத்தில் பிறந்துட்டேனே, அதில் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்முடைய படிநிலை சமூக அமைப்பு தமிழ்நாட்டில் அவ்வாறாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீ பிறந்திருக்கிற சமூகத்தில் ஒரு அங்கமாக இருப்பது குற்றம் அல்ல. ஆனால் நான் பிறந்திருக்கிற சமூகத்தினால் எனக்கு பெருமை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், அல்லது பெருமை கிடைக்காத பட்சத்தில் அந்த ஜாதிய பெயரை கொண்டு ஒரு பெருமை தேடக்கூடிய மனிதனாக இருக்கிறோம் அப்படின்னா நாம் போலி கிறிஸ்தவர்கள், இதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லா மட்டத்திலையும் இருக்கிறது, இன்றைக்கு எல்லா மட்டத்திலையும் இருக்கிறது. நான் படிக்கிற காலங்கள்லையும் நான் பார்த்துருக்கிறேன், சாமியாரான பிறகும் நான் பார்த்துருக்கிறேன். இலைமறை காயாக
அடுத்தவருடைய சமூகம் என்ன சமூகம், இவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் நாம் காட்டுகிற அதீத அக்கறை சொல்லும் நீ எப்படிப்பட்டவன் என்பதை. அப்பேற்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பெருமையாலே நீ செத்து அழிந்து போவாய் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். கீழே பாருங்களே, நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் இருக்கிற 32வது வசனம், பேதையரின் தவறுகள் அவர்களை கொன்றுவிடும், சிறு மதியோரின் தற்பெருமை அவர்களை அழித்துவிடும். நான் ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன், எதை குறித்து? ஜாதியத்தை மையப்படுத்தி இன்றைக்கு நாம் பேசுகிற பெருமைகளை நாம் சொன்னோம். ஆனால் அதையும் கடந்து எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் பெருமை கொள்கிறோம் இல்லையா? என்னுடைய அழகை குறித்து, நான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவருடைய புற தோற்றத்தை பாடி ஷேமிங் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் பெரிய தவறு, நம்ம செய்யவே கூடாது. அப்படி பாடி ஷேமிங் பண்ணுறவனா அந்த பரிசேயர்களுக்கு சமமானவர்கள், பரிசேயர்களுக்கு சமமானவர்கள், அது செய்யக்கூடாதுன்றதை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. எரேமியா புத்தகம் 9வது அதிகாரத்தில் இருக்கிற 23வது வசனத்தை பாருங்களேன். ஆண்டவர் கூறுவது இதுவே, எவரும் தன்னை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் சம் செல்வத்தை குறித்தும் பெருமை பாராட்ட வேண்டாம். என்ன அழகான வார்த்தை! யாரும் எதை குறித்தும் பெருமை பாராட்ட வேண்டாம். நீ பணக்காரன் இருக்கிறியா, நான் பணக்காரன் தம்பட்ட அடிக்காத. ஏன்? இன்னைக்கு இருக்கிற உனக்கு நாளைக்கு ஒன்றை இல்லாமல் போய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் ரொம்ப புஜ பலாத்காரத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி உன் வலிமையை குறித்து பெருமை பாராட்டாதே. அது இன்றைக்கு இருக்கும், அது நாளைக்கு இல்லாமல் போய்விடும். அங்கதான் எல்லாமே வருது. வலிமை என்பது எதை குறித்து இருக்கிறது? எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவில் பிறப்பக்கூடிய வலிமையாக இருக்க வேண்டும், அல்லது உன் உழைப்பினால் உன்னை சார்ந்தது உன் வலிமையாக இருக்க வேண்டும். அப்படியே என்னுடைய உழைப்பினால், தன் முயற்சியினால், கூட்டு முயற்சியினால் உருவாக்கி இருக்கிற ஒரு காரியம் உன்னகத்தே நிற்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் உன் மீது கொண்ட உன்னுடைய உழைப்புக்கு கொடுத்த பரிசாக நினைக்க வேண்டுமே ஒழிய அது பெருமைக்குரிய ஒன்றாக கருத வேண்டாம் என்பதை ஆண்டவர் இந்த இடத்தில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். பெருமை பாராட்டாதே அப்படின்றத சொல்றார். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு இறை வார்த்தையை பகிர விரும்புகிறேன். நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் இருக்கிற 18வது வசனம், அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. நம்ம ரொம்ப நீ அதிகமா பெருமை பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொன்னா நீனே நினைச்சுக்கிற வேண்டிதான், உனக்கு குழிய நீனே தோண்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அதிகமாக பெருமை கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் அந்த பெருமையின் ஆவி உனக்குள் குடிகொண்டு உன்னை செயலாற்றி கொண்டிருக்கிறது என்றால் நீ நினைத்துக் கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய காரியங்கள் என்னை விட்டு போய்விடுகிறது, அழிவு என்னை தேடி வருகிறது. அது அடுத்தவரால் அல்ல, அது என்னால் எனக்கு வருகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சற்று வெளிப்பாய் இருந்து வீண் பெருமையை தவிர்த்து அகந்தையை ஒழித்து ஆண்டவரில் மகிழ்வு கொள்ளக்கூடிய சமூகமாக நாம் கத்தோலிக்க குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்தில் நமக்கு சொல்லுகிறார். திருப்பாடல் 75வது அதிகாரத்தில் இருக்கிற 4வது வசனம், வீண் பெருமை கொள்பவர்களிடம் வீண் பெருமை கொள்ள வேண்டாம். அது ரொம்ப முக்கியமானதுங்க. பல நேரங்களில் இது ஒரு பெரிய பிரச்சனையா வரும். நம்மகிட்ட யாராவது தன்னை பத்தி பெருமையா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நம்முடைய பெருமையை பத்தி அடுத்தவங்கள்ட்ட பேசுறது, தர்க்கம் பண்றது, விவாதம் பண்றது, அது ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலை அல்ல. யாராவது உங்களுக்கு முன்னாடி எனக்கு அது தெரியும் இது தெரியும் ரொம்ப பெருமையாடி பீத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைக்கிறோம் போடா புத்தி கட்ட வேலை அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் ஒரு சிறுமதியோனாக இருக்கிறான் என்று நாம தன்னடக்கத்தோட சரி பேசினா பேசிட்டு போ அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கும். அதை விட்டுட்டு அவங்க பெருமையா பேசிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி நாம நம்ம பக்கத்துல இருந்து 4 பெருமையா பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த பெருமை அது வீண் பெருமை, அது தற்பெருமை, அது இறுதியில நமக்கு நம்மளே குளிதோங்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரும். உங்களுக்கு முன்பாக யாராவது வீண் பெருமை பேசுறாங்க அப்படின்னா அவங்க ஜாதியை குறிச்சோ அவங்களுடைய இனத்தை குறிச்சோ அவங்களுடைய ஏதோ ஒரு விருத்த காரியத்தை குறித்து இருக்கிறத இல்லாத மாதிரி இங்கே இல்லாத இருக்கிறது மாதிரி இப்படி பெருமையா பேசுறாங்க அப்படின்னா கேட்டுட்டு கம்முன்னு இருக்கிறோம் அப்படின்னாவே அதுவே பெரிய ஒரு முதிர்ச்சி உள்ள நிலைக்கு ஒரு ஆன்மீக தேடல் உள்ள மனிதனுக்கு அது சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக அது இருக்கும் என்று நம்புகிறேன். எரேமியா புத்தகம் 48வது அதிகாரத்திலிருந்து 2வது வசனம், மோவாபு அழிக்கப்படும். மோவாபு தெரியும் ஒரு மக்கள் இனம், அந்த வாழ்கிற மக்கள் தான் மோவாபுன்ற இந்த இடம். இனி அது மக்களிடமாய் இராது, அது ஆண்டவருக்கு எதிராக பெருமை அடித்து கொண்டது. அப்போ கடவுளுக்கு எதிராக நீ பெருமை பேசுறோம் அப்படின்னா, நாம பெருமை பேசுறோம் அப்படின்னா நான் மட்டும் பாதிக்கப்பட மாட்டேன், என்னுடைய குடும்பமும் பாதிக்கப்படும், என் சந்ததியரும் பாதிக்கப்படுவார்கள், அந்த இனமே பாதிக்கப்படும். எதனால?
பெருமையினால். பெருமை எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியுங்க. எத்தனையோ, இந்த இஸ்ரேல் இனமே அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இன்றைக்கு பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனம் எங்கெங்கெல்லாம் சிதறுண்டு வாழ்கிறார்கள். ஒரு விவிலியத்தில் விசுவாசத்திற்கு முன் உதாரணமாக காட்டப்படக்கூடிய அல்லது கடவுளால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட மக்களினமாய் அறியப்படக்கூடிய இந்த இஸ்ரேல் இனம் இன்றைக்கு இவ்வளவு தூரம் சிதறி சின்னாபின்னமாய் கிடந்து தனக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு அன்றாடம் போராடி கொண்டிருக்கிற ஒரு நாடாய், ஒரு குட்டி தேசமாய் இஸ்ரேல் இருப்பதற்கு காரணம் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை அவர்களுடைய பெருமையாகவும் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். மோவாபு அழிக்கப்படும். இனி அது ஒரு மக்களினமாயிராது, ஆண்டவருக்கு எதிராய் பெருமை அடித்து கொண்டது. கடவுளுக்கு எதிராக நம்ம பெருமை பேசுறோம் அப்படின்னா ரெண்டு விதமா இருக்குது. கடவுளுக்கு எதிராக பெருமை பேசுறது என்பது வேறு, கடவுள் மறுப்பாய் பேசுவது என்பது வேறு. அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால கடவுள் மறுப்பு பேசுறவர் எல்லாமே தற்பெருமை பேசுறவங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. கடவுள் மறுப்பு பேசக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு மனிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் மறுப்பை முன்னெடுக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் மாந்த நேயத்திற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் மறுப்பு பேசக்கூடியவர்கள் பொதுநல காரியங்களில் அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் மறுப்பு என்பது வேறு, கடவுளுக்கு எதிரான பெருமை என்பது வேறு. இதை நாம சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம அப்படி பிராண்ட் பண்ணுவோம். ஆத்திகர்கள்லாம் இப்படி, நாத்திகர்கள்லாம் அப்படி இல்லை அப்படின்னா இல்லை. பிலிப்பியர்கள் திருமுகம் 2வது அதிகாரத்தில் இருக்கிற 3வது வசனம், கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம், மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள். கட்சி மனப்பான்மை, அதுதான் இந்த ஜாதியம் என்பது ஒரு கட்சி தான். தன்னிலையில் இருந்து அது 2, 3, 4 பேர் ஒரு கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு பெருமை பேசுகிறோமோ அந்த தான் கட்சியாக மாறுது. அந்த இடத்துல கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் கொடுக்காதீர்கள், மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்வாக கருதுங்கள். அதான் நான் முதல்ல சொன்னேன். ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ உருவாகுது, புதிதாக வருகிற பொழுது தனக்கு முன்பாக இருப்பவர்களுடைய அடையாளத்தை அடித்து ஒழித்து அதை அசிங்கப்படுத்தி அதை சந்து சிரிக்க வச்சுட்டு அதற்கப்புறம் நான் நல்லவன் அப்படின்னு சொல்றதை விட, இதுவரை இவர் செய்திருக்கிறார்கள், நிறைய நிறைகளை செய்திருக்கிறார்கள், அங்கு குறையும் இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தீங்க அப்படின்னா நாங்கள் இதோட நல்லா செய்வதற்கு முயற்சிப்போம் அப்படின்னு யாருமே சொல்றது இல்லையே. அப்போ அந்த எதிர்ப்பு அரசியல் என்பது அரசியல் மட்டுமில்லை, கருத்து உருவாக்கம் செய்வது. ஒரு மனிதருக்கு எதிராக கருத்து உருவாக்கத்தை செய்கிறது, அவருடைய பிம்பங்களை உடைப்பது, அவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். அதனால மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிடம் உயர்வாக கருதுங்கள். இந்த ஒரு காரியம் வந்துட்டாவே பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாயிரும் நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாமே எது நமக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறது? உலகார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார சிக்கல்களாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் என்ன? மனத்தாழ்மையோடு மற்றவனை என்னை விட தாழ்வாக நினைப்பது. எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். இந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி படத்தை பற்றி பேசக்கூடாது, இருந்தாலும் இந்த இடத்துல பைசன் சொல்லிட்டு நான் ஒரு படம் பார்த்தேன். உண்மையிலேயே எனக்கு அந்த படம் பல வாழ்வியல் காரியங்களை, சமூகத்தினுடைய யதார்த்தங்களை எனக்கு எடுத்து சொன்னது. நான் புரிந்து கொண்டேன். ஒரு சமூகத்தினுடைய யதார்த்தத்தை நமக்கு சொல்லுகிறது. எப்படிப்பட்ட ஒரு யதார்த்தம்? யாருக்குமே தாழ்ந்தவன் அல்ல இந்த உலகத்துல. என்னை பொறுத்தவரை யாரும் எவனுக்கும் எந்த விதத்திலும் தாழ்ந்தவன் இல்லை. ஆனால் உழைக்காமல் உன்ன நினைக்கிற எல்லோருமே தாழ்த்தப்பட்டவர்கள். என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், அடுத்தவனை சுரண்டி திங்கிறவன் எல்லாருமே தாழ்த்தப்பட்டவன் தான். தாழ்த்தப்பட்டவன் அல்ல. அவர்கள் தாழ்ந்தவர்கள். யாரெல்லாம்? உழைக்காமல் உண்பவர்கள், அடுத்தவுடைய உழைப்பை சுரண்டி உண்பவர்கள், அடுத்தவுடைய பெயர் பின்பத்தை திட்டமிட்டு சிதைப்பவர்கள், இவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள். அப்ப யாரெல்லாம் உயர்ந்தவர்கள்? அடுத்தவர்களையும் தன்னை போல மதிக்கக்கூடியவர்கள், உழைப்பினால் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள், தன்னை போல மற்றவர்களும் உயர்நிலைக்கு வருவதை கண்டு மகிழக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள். இந்த உயர்ந்த நிலைக்கு நாம வரணும். அதான் இந்த பைசன் படம் பார்க்கும்போது எனக்கு மனசுல பட்டுச்சு. யாருக்கு தாழ்ந்தவன்? எல்லோருமே ஒரு விதத்துல சமூகத்தினால் தாழ்த்தப்பட்டவர்கள். ஆனால் அந்த தாழ்த்தப்பட்ட சமூக நிலையிலிருந்து ஒருவன் உயர்நிலைக்கு வருகிற பொழுது அவனுக்கு துணை நிற்கக்கூடியவர்கள் எல்லா சமூகமுமாய் இருக்கிறது அப்படின்றத பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணமாக அந்த படத்தினுடைய செய்தி எனக்கு அமைஞ்சு இருந்துச்சு. சரி, இப்போ பெருமையால் விளையக்கூடிய தீமைகள் என்ன ஃபாதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 6-7 காரியங்களை ஒவ்வொரு வார்த்தையாகவே நான் சொல்றேன்.
அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்து விளக்கக்கூடிய அளவு கஷ்டமான காரியங்கள் அல்ல. ஒவ்வொரு வார்த்தையில சொல்றேன். நீங்க பெருமையா நினைக்கிறீங்க, வீண் பெருமை கொண்டவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை இந்த பார்த்து சொல்றாரு, நீ பெருமை கொள்கிறாயா அப்படின்னா உனக்கு இந்த தீமைகள்லாம் நீ சந்திக்கிறதுக்கு தயாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. முதல்ல பெருமையா நினைக்கக்கூடியனால வரக்கூடிய தீமை என்னன்னா, மற்றவங்களை நம்ம கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். பெருமையா நினைக்கும் போது அடுத்தவங்களை இழிவான நிலையில நம்ம வச்சு பார்ப்போம். அவருடைய உண்ணக்கூட உணவை வைத்து, அவர்கள் உடுத்தக்கூடிய உடையை வைத்து, அவர்கள் பேசக்கூடிய மொழியை வைத்து, அவருடைய நிறத்தை வைத்து நம்ம யாரையாவது பெருமை கொள்கிறோம்னா அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? அவங்கள கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். கேவலமாக பார்க்க ஆரம்பிப்போம். நீ நான் எப்பொழுது நாம் ஒருவரை கேவலமாக பார்க்கிறோமோ ஆண்டவருடைய பார்வையில் நாம் கேவலப்பட்டவர்களாக மாறி போய்விடும். அதை மறந்துடாதீங்க. இது ரெண்டுமே நான் கூகுளில் பார்க்கும்போது இந்த ரெண்டு தான் நான் குரானின் அடிப்படையில் பெருமை பேசுறதுனால வரக்கூடிய 2 பெரும் தீங்குகளில் ஒன்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மற்றவர்களை கேவலமாக நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள், குரானின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. 2வது, உண்மையை மறுக்கக்கூடியவர்களாக போய் விடுவார்கள். அதுதான் உண்மை. உண்மையை மறுக்கக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள். இப்போ கடவுள் மனிதனை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அப்படின்றது உண்மை, அதுதான் உண்மை. அதிலிருந்து பிரிவினைகள் அப்புறம் பின்னாடி வந்துச்சு. அவ எப்படி சமூகத்துக்குள்ள கோட்பாடுகள் வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி பல காரியங்கள் உள்ள நம்ம சிதைத்து சின்னாபின்னமாய் கூறு போட்டு வச்சிருக்கிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். தெரியாமன்னா இல்லை, எல்லாருக்குமே தெரியும். கடவுள் படைத்தது, கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாரும் நம்புவது கடவுள் படைத்த ஒரே வித்தியாசம் ஆண் பெண் அப்படின்றது தான். அதுக்குள்ள உள்ளுக்குள்ள இப்ப நிறைய வித்தியாசங்கள் நிக்குது இல்லையா? இதெல்லாம் தவறு, அதெல்லாம் சுட்டி காமிக்கிறதும் அதெல்லாம் தூக்கி பிடிக்கிறது தவறுன்னு தெரியும். ஆனால் பெருமை பேசக்கூடியவர்கள் அந்த உண்மையை மறுத்துருவாங்க, அதை மறைத்து விடுவார்கள் அப்படின்றத குர்ஆன் சொல்லுகிறது. அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பெருமை பேசக்கூடியவரிடம் அடுத்ததாக விளையக்கூடிய ஒரு காரியம் பொறாமை வந்துவிடும். பொறாமை பேசணும். அதனால பிரச்சனை இன்னைக்கு அதானே. இப்போ பெருமை பேசுறவனுக்கு என் இனம்தான் பெரியது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது, யாரை ஒருவன் தாழ்த்தப்பட்டவன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறாமோ அவங்க அப்படி மேலே எழுந்து வரும்போது அது தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, தன்னுடைய இயலாமை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் என் சாதி பெருமை எனக்குள் இருக்கிற பொழுது இப்படி அடிநிலையில் இருந்து என்னுடைய பார்வையில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்து வருகிறானே என்று சொல்ல பொறாமை குணம் அந்த இடத்துல அவனுக்கு வருகிற பொழுது அது காழ்ப்புணர்ச்சியாக, அது பிரச்சனைகளாக அது உருவாகிறது. பொறாமை வரும். எங்க பெருமை இருக்கிறதோ அங்கு பொறாமையும் வந்துவிடும். பெருமை பேசுற இடத்துல மனக்கசப்பு இருக்கும். நீங்க ஒருத்தரை நோகடிக்கிற மாதிரி பேசுறீங்க, உங்களுடைய பார்வையினால ஒருத்தரை நோகடிக்கிறீங்க, உங்களுடைய சொல்லால் நோகடிக்கிறீங்க, உங்களுடைய உடல் அசைவுகளால் நோகடிக்கிறீங்க அப்படின்னா அது மனக்கசப்பை உருவாக்கும். மனங்கள் பிரிந்து போய்விடும். கடவுள் அதற்காக அவன் நம்மளை படைத்தாரு. ஒருவரை அன்புடன் தாங்குங்கள்னு பவுடரியார் சொல்றாரு இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் அதே வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார், உங்களை விட மற்றவர்களை உயர்வாக கருதுங்கள் சொல்றாரு. அதெல்லாம் மறைகிற பொழுது மனக்கசப்பு. அதுக்கப்புறம் 5வதாக நான் சொல்ல விரும்புறது, பெருமை எங்கு இருக்கிறதோ அங்கு தவறான புரிதல்கள் அதிகமாய் மாறிவிடும். நிறைய தவறான புரிதல்கள் வரும். தவறான புரிதல்கள் வருகிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட எண்ணங்கள்ல நம்ம வாழ்றோம் இன்னைக்கு அப்படின்றத. எனக்கு எப்போ இதை பத்தி பேசும்போதும் இந்த பெருமை அப்படின்னா, எல்லா பெருமையோட என் கண்ணில் ஒரு குருவானவரா நான் நினைக்கிறது திருச்சபையினுடைய ஒரு 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 ஸ்டெயின், ஒரு கரையாக நான் பார்ப்பது இந்த ஜாதி தான். நீங்கள் ஜாதி ஒன்று அப்படி நீங்கள் கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு நான் சொன்ன இந்த 2 பாயிண்ட் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன், தனிமை. பெருமை இருக்கிற இடத்தில் தனிமை வரும். நீ எவ்வளோ நாளைக்கு தான் பெருமையாக பேசிக்கிட்டே இருப்ப? நீ பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது உன் பெருமையை பற்றி. நீ பெருமை பேசுகிற நேரத்தில் அடுத்தாள் முன்னேறி மேலே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே உங்களை குறித்த ஒரு தனிமையை உணர்வீர்கள். ஐயோ நம்ம நின்று போயிட்டோமே, வெட்டியாக பேசி வீணாக போயிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஒரு நாள் வரும். பெருமை இருக்கிற இடத்துல ஆணவம் தலை தூக்கி ஆடும். அது ஒருபோதும் மனிதகுல வளர்ச்சிக்கும் தனி மனித ஆளுமைக்கும் ஒருபோதும் உதவாது அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. பிரியமான பிள்ளைகளை, நீங்கள் இந்த நாளில் யோசிச்சு பார்க்க வேண்டும், எதை குறித்தெல்லாம் நான் பெருமை கொள்கிறேன், நான் பெருமை கொள்வது தேவையா அப்படின்னு நினைச்சு பாருங்க. நான் தொடக்கத்தில் சொன்னதான், உங்களுடைய உழைப்பினால், உங்களுடைய கடும் உழைப்பினால் நீங்கள் ஒரு இடத்தை அடைந்திருக்கிறீர்கள், ஒரு காரியத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை குறித்து பெருமையாக பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஒரு அளவோடு. ஆனால் யாரோ ஒருவரால் எனக்கு கிடைத்த ஒரு காரியத்தை குறித்து, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு சொத்து வச்சுருந்துருப்பாங்க, அவங்க சேர்த்து வச்ச சொத்தை வச்சு நீ பணக்காரன் பெருமை பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்முடைய சமூகத்தினுடைய கட்டமைப்பினால்
கொடுக்கப்பட்ட அடிநிலை உயர்நிலை என்கிற ஜாதிய மட்டத்தை மையப்படுத்தி பெருமை பேசுகிறோம் என்று சொன்னால் அவையெல்லாம் கடவுளுடைய பார்வையில் அருவருக்கத்தக்க ஒன்றாக மாறும் என்று நான் நினைக்கிறேன். திருச்சபையினுடைய அந்த மணிமுகடமாக இருக்கக்கூடிய மாந்த நேயத்தை சிதைக்கக்கூடிய ஜாதியத்தை, திருச்சபையினுடைய மணிமுகடமாக இருக்கக்கூடிய அந்த சிலுவையினுடைய பலனை, புண்ணியத்தை, உழைப்பை, உயர்வை சிதைக்கக்கூடிய கீழ்த்தரமான செயல்பாடுகள் இருந்து விலகி ஆண்டவரை பெருமைப்படுத்துவோம். ஆண்டவரில் நான் இருக்கிறேன் என்பதில் பெருமை கொள்வோம். பவுலடியார் சொன்னதை போல, என் ஆண்டவரை இயேசுவை தவிர வேற எதை குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன் என்கிற மனநிலைக்கு நாம் உயர்கிற பொழுது பிறரையும் மதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும். பிறரில் வாழ்கிற இறைமையை காண வேண்டும் என்கிற எண்ணம் வரும். இந்த சமூகத்தினுடைய உயர்வும், இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றமும், இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியும் திருச்சபையினுடைய வளர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மை உந்தி தள்ளும் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்லி விளக்குகிறார். அன்பு இறை மக்களே, வேற்றுமைகளை களைந்து ஒருவரை காட்டிலும் மற்றவரை உயர்வாக நினைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த உள்ளம் கொண்ட நல் மனிதர்களாக வாழ இந்த திருப்பலியில் இறைவனுடைய ஆசீர்வாதம் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது பலியை கை நின்று பலியாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கியரல உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டுச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமணம் மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு ஆவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து இது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக அமை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திரள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருவுள்ளம் திறத்தமே திருப்பக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் பரிவக்கத்தின் மனதை குடலுக்கு பாதுகாப்பு நலமளிக்கும் இரமந்தாகவும் இருப்பனவாகும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தல உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ, நல்லது எல்லாம் தருவாள். பிள்ளை என்றும் வாழ, நல்லது எல்லாம் தருவாள். அவள் உள்ளம் என்றும் மகிழ, உண்மை வழியில் நாம் நடப்போம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.